guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து வீட்லயே இருந்துட்டு இப்படி ஈஸியா பெடிக்யூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். So என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்க யாரும் பார்க்கலனா மேலே கார்ட்ஸ்ல கொடுக்குறேன். அதை நீங்க பார்த்து गाइस நம்ம பாடி அண்ட் நம்மளோட ஃபேஸ் அப்படியே நம்ம கேர் எடுக்கறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட காலையும் நம்ம கேர் எடுத்துக்கணும். சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல ஜென்டலா Dress பண்ணிருப்பாங்க பட் அவங்க காலை நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளாக்கா இருக்கும். சோ நம்ம காலையும் கேர் எடுத்தா தான் நம்மளோட ஹோல் பாடியே அழகா இருக்கும். சோ இன்னைக்கு தான் நம்ம ஒரு சிம்பிளான பெடிக்யூர் பண்ண போறோம். சோ பார்லர் போய் இதுக்குன்னு தனியா நம்ம வந்து காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ வீட்லயே எப்படி ஈஸியான பெடிக்யூர் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ உங்க கால் தாங்குற சூட்ல ஹாட் வாட்டர் எடுத்து அதுல ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ண போறோம். சோ சால்ட் வந்து ஒரு பெஸ்ட் கிளென்சர்னு சொல்லலாம். உங்க கால்ல டெட் செல்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் கிளென்சர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹனி ஆட் பண்றோம். சோ ஹனி வந்து உங்க காலை ரொம்ப மாய்ஸ்சரா வச்சிருக்கும். சோ அதான் ஹனி ஆட் பண்ணிருக்கோம். சோ எல்லாத்தையும் நல்லா ஒரு வெல் மிக்ஸ் பண்ணிருங்க. ஸோ வெல் மிக்ஸ் பண்ண பிறகு உங்கள் காலை ஒரு 5 minutes அதில் வந்து ஊற வச்சுருங்க. இப்போ 5 minutes ஊற வச்ச உடனே காலை வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு உங்கள் காலை நல்லா தேய்ச்சிருங்க. இதால் உங்கள் டெட் செல்ஸ் ரிமூவ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா உங்கள் அழுக்கு இருக்கிற இடத்துலலாம் நல்லா தேய்ச்சிருங்க உங்கள் காலை. ஸோ இதே மாதிரி தேய்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலை எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்காக டொமேட்டோ அண்டு சுகரை வச்சு இந்த மாதிரி நல்லா வெல் ஸ்க்ரப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணிடுங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடித்தோடனே உங்கள் காலை வாஷ் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் இல்லை கேஸ்டர் ஆயிலை வச்சு உங்கள் பாதத்தை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இதனால் உங்கள் பாதத்தில் இருக்கிற வெடிப்பு அதாவது கிராக்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு ரஃப் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா உங்கள் காலை வந்து தேய்ங்க. உங்கள் கால் பாதத்தை வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸோ இந்த மாதிரி தேய்க்கிறதுனால உங்கள் கால் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா அழுக்கெல்லாம் நீங்கி ஸ்மூத் ஆகும் உங்கள் கால். இப்போ வந்து காலை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிருங்க உங்கள் காலை. ஸோ இப்போ தொடச்சாச்சு. ஸோ இப்போ வந்து காலில் இருக்க ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த சின்ன சின்ன ஹேர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஷேவர் வச்சு ஷேவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் நெயில் கட் பண்ணிடுறேன். ஸோ நெயில் கட் வந்து பண்ணால் நம்ம பாடியே ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போ வந்து எல்லா ஸ்டெப்ஸும் முடித்த பிறகு நீங்கள் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணணுன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் எதுக்குன்னா நீங்கள் ஷேவ்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அதனால தான் நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சாச்சு. நம்ம வந்து இந்த பெடிக்யூரை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே இதோட எஃபெக்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் 1 week இருக்கும். ஸோ இந்த பெடிக்யூரை நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு வாங்க. ஓகே கைஸ், நான் கொடுத்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் தான் என்னை மேலும் மேலும் மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ.